ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைட் அலப்பறைகள் சேனலுக்கு கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்பதான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கான்கிரீட் குவான்டிட்டி கால்குலேஷன் பண்ணும்போது அது உள்ள ரெயின்போர்ஸ்மெண்ட் ஸ்டீலை வந்து நம்ம கன்சிடர் பண்றது இல்லை, அதுவும் ஒரு வால்யூம் தானே. ஏன் நம்ம அதை கன்சிடர் பண்ற மாதிரி டவுட் வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே ஒரு முறையாச்சும் மைண்ட்ல வந்து போயிருக்கும். அதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் கண்டினியூவா இந்த மாதிரி வீடியோஸ் போறதால அது எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டு நீங்க அதை பத்தி தான் பேச போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்லாபே எடுத்துங்களேன், 4 மீட்டருக்கு 4 மீட்டரு வந்து 0.2 mm 0.2 மீட்டர் திக்னஸ்ல ஒரு ஸ்லாப் போட போறோம்னா, இப்போ இதுல ஸ்டீல் எவ்வளவு மேக்சிமம் நம்ம வந்து யூஸ் பண்றோம்னா, கான்கிரீட் வால்யூம்ல இருந்து 1 to 3%, அதாவது ஸ்ட்ரக்சரை பொறுத்தது மாறுபடும். 1% இருக்கலாம், 2% இருக்கலாம். இப்போ சம்திங் நீங்க பெரிய அந்த பவுண்டேஷன் ராஃப்ட், இந்த டேங்க் ராஃப்ட், அந்த மாதிரி 1000 MQ 2000 MQ ராஃப்ட்லாம் எடுத்தீங்கன்னா 3% வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீல் வரும். அந்த குவான்டிட்டி கான்கிரீட் குவான்டிட்டி எவ்வளோ அதுல இருந்து 3% வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீல் வரும்னு வச்சுங்க. நார்மலா உங்களுக்கு பீம்லாம் பார்த்தா கம்மி, இந்த ஸ்லாப்ல 1 வே ஸ்லாப் அதெல்லாம் பார்த்தா கம்மி, காலம்ல ஸ்டிரப்ஸ்லாம் இருக்கிறதுனால மிங்கிள் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு 2% வரைக்கும் ஸ்டீல் வந்து அதுல அந்த கான்கிரீட் குவான்டிட்டில ஸ்டீல் குவான்டிட்டி இருக்கும். சரிங்களா? 1 to 3% வந்து ஆவரேஜா எடுத்துங்க. இப்போ 4 மீட்டருக்கு 4 மீட்டரு ஸ்லாப், ஓகேங்களா? 4 மீட்டருக்கு 4 மீட்டர் இன்ட்டு 0.2 3.2 MQ வருதுன்னு வச்சுங்க. 3.2 MQ வருது, 3.2 MQ. இப்போ இதுல ஸ்டீல் நீங்க ஆவரேஜா ஒரு 2% எடுத்துங்களேன், மிடில் எடுத்து போனோம். எப்ப மிடில் எடுக்கிறது நல்லது. இப்போ 3.2 இன்ட்டு 2% போட்டீங்கன்னா 0.20 MQ தான் வருது. இப்ப 0.20 MQ வேணா 3.2ல மைனஸ் பண்ணிட்டு 3 MQ மட்டும் ஆர்டர் பண்ணலாம், பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த 0.2 இருக்குல்ல, இப்ப நம்ம கான்கிரீட் குவான்டிட்டி எப்பவுமே ஆர்டர் பண்ணும் போது 3.2 வந்தா நம்ம 3.5 தான் பண்ணுவோம். ஏன்னா அந்த 0.1 MQ 0.2 MQ நம்ம வேஸ்டேஜ்ல கணக்கெடுப்போம். கான்கிரீட் இப்ப சூட்ல போடுறோம், பம்ப்ல போடுறோம், பைப் லைன் கான்கிரீட், வேஸ்டேஜ் கான்கிரீட், அந்த மாதிரி நிறைய கான்கிரீட் வேஸ்டேஜுக்கு ஒரு 0.2 0.1 எப்பவுமே சேர்த்து சொல்லுவோம். சைட்ல அதுதான் நடைமுறை. அக்யூரேட்டா நம்ம 3.4 அப்படி 3.4 ஆர்டர் பண்ண முடியாது. பிளான்ட்லயும் வந்து பேட்சிங் குவான்டிட்டி 0.5 1 1.5 2 அப்படிதான் போகும். உங்களுக்கு 0.5 ரேஷியோல தான் போகுமே தவிர அங்கேயும் உங்களுக்கு ப்ராப்பரா கரெக்டான இதுல வந்து கான்கிரீட் ஆர்டர் பண்ணா அவங்களும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த 0.1 0.2 MQ வந்து வேஸ்டேஜ்க்கு பிளஸ் பிளான்ட்ல இருக்கிற கான்கிரீட் ஆர்டர் பண்றதுக்கு நம்ம சேர்த்தா சொல்லுவோம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டீலோட இது வந்து உங்களுக்கு நீங்க மைனஸ் பண்ணாலும் திரும்ப இந்த குவான்டிட்டி வந்து நீங்க ஆர்டர் பண்ற மாதிரி தான் இருக்கும் பாரு வேஸ்டேஜ்க்காக. அப்ப அதை மைனஸ் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு MQ கான்கிரீட் டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2.4 இல்ல 2.5 இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸ்டீலுக்கு எவ்வளவு 7.846 அதாவது 7.86 வருது. இப்போ இதை விட டென்சிட்டி ஜாஸ்தி. அப்போ ஒரு டென்சிட்டி கம்மியா இருக்கிற பொருளோ டென்சிட்டி அதிகமா இருக்கிற பொருளை போடும்போது அது முங்கிடும், மறைஞ்சிரும் வச்சுங்க. சிம்பிளா அவ்வளவுதான், மறைஞ்சிரும். அப்போ மறைஞ்சு போற ஒரு பொருளை எதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணணும்ன்றதுதான். இது 2 ரீசன் தான். இதால் தான் நம்ம ஸ்டீல் குவான்டிட்டியா வந்து நம்ம கணக்கு எடுக்கிறது கிடையாது. எவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் கான்கிரீட்டுக்கு இப்ப 1000 MQ போட்டாலும் அதுக்கு 1% நீங்க 10 MQ வேஸ்டேஜ் பண்ணி தான் அவங்க 1000 MQ நான் 1 மணி நேரத்துல போட்டுருவீங்களா? 24 hours போடணும். 24 hours போடும்போது ஆட்டோமேட்டிக்கா 1 MQ 10 MQ வேஸ்ட் ஆகாதா? பம்ப்ல வேஸ்ட் ஆகும், பூமில வேஸ்ட் ஆகும். அப்ப நமக்கு அந்த 2 MQ 3 MQ சேவிங்ஸ் ஆகும், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணாம ஆர்டர் பண்றதா நமக்கு நல்லது. ஓகேங்களா? இன்னொரு ரீசன் இருக்கு. இப்போ ஆஸ் பர் 10262 மிக்ஸ்டிஷன் கோட்ல என்ன சொல்றாங்கன்னா, 1 MQ கான்கிரீட்ல 0.2% வரைக்கும் ஏர் என்டர்பிரனர் வந்து நம்ம கணக்கு எடுக்கணும். அதாவது 1 MQ கான்கிரீட்ல 0.2% வந்து ஏர் வந்து உள்ள வந்து கண்டிப்பா ஆட் ஆகும், ஏர் இருக்கும். சரியா? அந்த ஏர் குவான்டிட்டியை வந்து இப்ப நம்ம மைனஸ் பண்ண முடியுமா? அதுக்காக கிடையாதுல்ல. அந்த ஏரை சேர்த்துதான் 1 MQ. அப்ப அந்த ஏர் 0.2% இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டீல் குவான்டிட்டி அதுல மைனஸ் ஆகுது. இந்த 3 ரீசன் தான். அதனாலதான் நம்ம எடுக்கிற கான்கிரீட் குவான்டிட்டி கால்குலேஷன்ல ஸ்டீலை வந்து நம்ம கணக்குல எடுக்கிறது இல்லை. எடுக்காம கான்கிரீட் குவான்டிட்டி மட்டும் ஆர்டர் பண்றோம். இதுல ஒரு பெரிய சூஸ்திரம் ஃபார்முலா இந்த எடுக்க கூடாது அப்படிலாம் எங்கேயும் கொடுக்கல. ஜஸ்ட் ஃபார் கான்கிரீட் வேஸ்டேஜ். அப்புறம் ஸ்டீலோட டென்சிட்டி வந்து கான்கிரீட் டென்சிட்டியோட ஜாஸ்தி, அது இதுல முங்கி மறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நம்ம கன்சிடர் பண்ணணும் அவசியமே இல்லை. சரிங்களா? இந்த வீடியோ ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா நினைக்கிறேன். இந்த டவுட் ரொம்ப நாளா மைண்ட்ல ஓடினா அது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அதுக்கான பதில கொடுத்துருக்கும் நம்புறேன். வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க.